பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். என்ன மாட மேய்ச்சலுக்கு ஓட்டிட்டு போயிட்டு வரேன்னு போனவன் இன்னும் காணோமே. பொன்னி, யார தேடிக்கிட்டு இருக்க? நம்ம முத்துவையா? ஆமா மருதாணி, நீ எங்கேயாவது பாத்தியா? நான் வரும்போது தான் பார்த்தேன் புள்ள. மாட்டோட பசங்க கபடி விளையாடுறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தான். பால் கறக்கிற நேரமாச்சின்னு நான் பதட்டமா இருந்தா இந்த பையன் வேடிக்கை பார்த்துட்டா இருக்கான். இரு, அவனை போய் 4 போடு போட்டு கூட்டிட்டு வரேன். பொன்னி, அதெல்லாம் கொஞ்ச நேரத்துல வந்துடுவான். நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். வந்தாலும் அவனை அடிக்காத. பிள்ளைங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. சரி சரி, அது இருக்கட்டும். நேத்து பட்டணத்து பக்கம் போனியே, என்ன செய்தி? அதுவா பொன்னி, என்னோட இறால் குட்டையில கொஞ்சம் இறால்கள் இறந்துடுச்சுல்ல. ஆமா, நீ கூட நேத்து சொன்னியே. என்ன காரணம்னு கண்டுபிடிச்சியா? அந்த காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்க தான் பட்டணத்துக்கு போயிட்டு வரேன். போனது சரி, என்ன காரணம்னு தெரிஞ்சுதா? எல்லாம் தண்ணி தான் காரணமா. தண்ணிய சரியா பராமரிக்காம இருந்தா இப்படியெல்லாம் ஆகும்னு சொன்னாங்க. என்ன சொல்ற மருதாணி? எனக்கு ஒன்றும் விளங்கலையே. இந்த கடல்ல கூடதான் இறால் மீனுங்கெல்லாம் இருக்குது, நல்லா பெருசா வளருது. அதுக்காக கடல் தண்ணிய யாராவது பராமரிச்சுட்டா இருக்கும்? அது சரி, உன்னோட அறிவுக்கு விருதே கொடுக்கலாம் போ. பொன்னி, அது தானா வளர்ற கடல் இறால். இது நாம நிலத்துல வளர்க்கறது. அதுக்கு ஏத்த சூழ்நிலைய நாம தான் உருவாக்கி தரணும். தண்ணியும் அப்படிதான். இவ்வளோ விவரமா பேசுற நீ முன்னாடியே தண்ணியை பார்த்து கவனிச்சிருக்க வேண்டியது தானே? நானே பரிசோதனை முயற்சியா தான் ஆரம்பிச்சேன். அதனால அது பத்தி விவரம் தெரியல. இப்பதான் தண்ணியோட பராமரிப்பை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு வரேன். இன்னைக்கும் அங்கதான் போறேன். இப்பவே வா. பின்ன எப்போ? இப்பதான். சரி இரு, நானும் வரேன். தாராளமா வா பொன்னி. ஆனா குறுக்கு கேள்வி கேட்க கூடாது, சொல்லிவிட்டேன். சரி சரி, போலாம் வா. ஆமா, இங்க யாரு என்ன விவரம் சொல்ல போறாங்க? இறால் வளர்ப்பில் நீர்த்தர மேலாண்மை பத்தி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் சா அருணா அவங்க தான் வந்து விவரங்களை சொல்ல போறாங்க. கவனமா கேளு. வெற்றிகரமான இறால் வளர்ப்பிற்கு நீர்த்தர மேலாண்மை மிக இன்றியமையாத ஒன்றாகும். ஏனெனில் இறால்கள் அவை வளரும் ஊடகம் நீரே. ஆகையால் நீரின் தரத்தில் ஏதேனும் மாறுபாடு ஏற்படும் போது அவை நேரடியாக இறால்களின் வளர்ச்சி, ஆரோக்கியம் மற்றும் பிழைப்பு திறன் ஆகியவற்றை பாதிக்கிறது. எனவே வளர்ப்பு இறால்களை பாதிப்புகளை ஏற்படுத்தாத அளவில் நீரின் தரத்தை உரிய அளவில் பராமரித்தல் மிக அவசியமான ஒன்றாகும். ஆகவே ஓரிடத்தில் நான் பண்ணை அமைக்கும் முன்பே அந்த இடத்தை தேர்வு செய்யும் போது அப்பகுதியில் உள்ள ஆதார நீரின் இயற்பியல் வேதியியல் தரவுகள் இறால் வளர்ப்பிற்கு உகந்ததா, அதாவது ஏற்றதா என்று நாம் ஆராய்ந்து அதன் பின்பு அப்பகுதியில் இறால் பண்ணையினை மேற்கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான கடைபிடிக்க வேண்டிய ஒரு வழிமுறையாகும். பொதுவாக இடத்தேர்வு செய்யும் போது நாம் கண்காணிக்க வேண்டிய நீர்த்தர காரணிகள் ஆவன. முதலாவதாக அமிலக்காரத்தன்மை. அப்பகுதியில் உள்ள நீரின் அமிலக்காரத்தன்மை அளவு 6 முதல் 8க்குள்ளாக இருத்தல் வேண்டும். அடுத்தது நீரின் உப்புத்தன்மை. உப்புத்தன்மை நாம் பார்க்கும் இறால்கள் பொதுவாக வனாமி இறால்களை வளர்ப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வனாமி இறால்களை பொறுத்தவரை 0.5 ppt முதல் 45 ppt வரையிலான உப்புத்தன்மையில் வளரக்கூடியவை. அதாவது இவை நன்னீர் உவர் சூழ்நிலை முதல் கடலோர பகுதிகளில் உள்ள கழிமுக நீர் வரையிலான பகுதிகளில் இந்த இறால்களை நாம் வளர்க்க இயலும். அடுத்ததாக காரத்தன்மை. நீரில் காணப்படும் காரத்தன்மையின் அளவு 60 முதல் 300 ppm உள்ளாக இருத்தல் அவசியம். நான்காவதாக நாம் முக்கியமாக சோதிக்க வேண்டிய காரணி இரும்புச்சத்து. நீரில் உள்ள இரும்புச்சத்தின் அளவானது
0.3 ppm விட குறைவாக இருக்கும் பட்சத்தில் அப்பகுதியில் உள்ள நீரினை நாம் இறால் வளர்ப்பிற்கு மேற்கொள்ளலாம். அதைவிட அதிகமாக இருக்கும் பட்சத்தில் இந்த இரும்பு அயனி ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து அவை சிறு துகள்களாக மாறி இறால்களின் செவில்களில் படியக்கூடும். அப்படி நடப்பதன் மூலம் இறால்களின் செவில்கள் பாதிப்புக்குள்ளாகி சுவாச கோளாறு ஏற்பட்டு இறால்கள் இறப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆகையால் இரும்பு அயனி அதிகமாக உள்ள ஆதார நீரினை நாம் தவிர்க்க வேண்டும். தற்போது கூறிய இந்த 4 நீர்த்தர அளவீடுகளை நாம் ஆய்வு செய்து அது நாம் இறால் வளர்ப்பிற்கு ஏற்றதாக வகையில் இருக்கும் பட்சத்தில் நாம் அப்பகுதியில் இறால் வளர்ப்பினை மேற்கொள்ளலாம். இனி நாம் இறால் வளர்ப்பு காலங்களில் நாம் கடைபிடிக்க வேண்டிய நீர்த்தர காரணிகளை பற்றி பார்க்கலாம். முதலாவதாக நீரில் ஒளி ஊடுருவும் அளவு. ஒரு குள நீரில் தாவர மிதவை உயிரினங்கள் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அவற்றின் நிறம் பச்சை கலந்த மஞ்சள் அல்லது பழுப்பு நிறத்துடன் காணப்படும். இந்த தாவர மிதவை உயிரினங்கள் இறால்களுக்கு உணவாக பயன்படுகின்றன. ஆகவே ஒளியின் ஊடுருவும் அளவு இந்த தாவர மிதவை உயிரினங்களின் அடர்த்திக்கும் ஒரு தொடர்பு உள்ளது. இந்த ஒளி ஊடுருவும் அளவினை கணக்கிடுவதன் மூலம் தேவையான உணவு இருப்பு நமது பண்ணையில் இருக்கிறது என்பதை நாம் தீர்மானிக்க முடியும். இந்த ஒளி ஊடுருவும் அளவானது 25 முதல் 35 சென்டிமீட்டர் ஆக இருத்தல் மிக அவசியம். 35 சென்டிமீட்டருக்கு அதிகமான ஒளி ஊடுருவும் அளவு நம் பண்ணை குளங்களில் இருந்தால் அந்த குளங்களில் தாவர மிதவை உயிரின அடர்த்தி குறைவாக உள்ளதை குறைக்கும். இவ்வாறு குறைவாக இருக்கும் பட்சத்தில் நாம் உரமிடுவதன் மூலம் இந்த மிதவை உயிரினங்களை நாம் பெருக்கமடைய செய்யலாம். இதற்கு மாறாக 20 சென்டிமீட்டருக்கும் குறைவாக ஒளி ஊடுருவும் அளவு நம் குளங்களில் காணப்பட்டால் தாவர மிதவை உயிரினங்களின் அடர்த்தி அதிகமாக இருப்பதை குறிக்கிறது. அவ்வாறு அதிகமாக தாவர மிதவை உயிரினங்கள் காணப்பட்டால் அவற்றை நாம் பகுதி நீர்மாற்றம் செய்து அதன் அடர்த்தியை குறைத்தல் மிக அவசியம். இரண்டாவதான காரணியாக நாம் பார்க்க போவது அமிலகாரத்தன்மை. ஏற்கனவே நாம் ஆதார நீரில் அமிலகார தன்மை அளவு 6 முதல் 8க்குள்ளாக இருத்தல் அவசியம் என்று பார்த்தோம். ஆனால் இறால் வளர்ப்பிற்கான அமிலகாரத்தன்மை அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7லிருந்து 8.5. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளக்க நமக்கு இந்த அமிலகாரத்தன்மையை கொண்டு வரதுக்கு நம்ம சுண்ணாம்பு கல்லை நம்ம பயன்படுத்தலாம். கால்சியம் கார்பனேட்டை நம்ம மண்ணில் தெளிக்கும் போகும்போது உங்களுக்கு குளநீரோட பிஹெச்சோட அளவு அதிகமாகும். இன்னொன்று, நம்ம இந்த அமிலகாரத்தன்மை அளவு தினசரி மாறுபாட்டுக்கு உட்பட்டது. காலையில் நீங்கள் உங்கள் குளத்தில் நீங்கள் சோதிக்க போகும்போது காணப்படுற பிஹெச் அளவுக்கும் சாயங்காலம் நீங்கள் சோதிக்க போகும்போது காணப்படுற பிஹெச் அளவுக்கும் உள்ள மாறுபாடு ரொம்ப கம்மியாக இருக்கணும். அதாவது நம்ம காலையில் 8 பார்க்குறோம் அப்படின்னா ஈவினிங் நம்ம பார்க்க போகும்போது 8.5 அப்படின்னு இருந்ததுன்னா அந்த வரம்பு நமக்கு உட்பட்ட வரம்புன்னு சொல்லுவோம். இதே இது காலையில் 8 ஈவினிங் 8.7 8.9 அந்த மாதிரி அந்த வரம்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் பட்சத்தில் இந்த இறால்கள் அவற்றுக்கு தேவையான ஆற்றல் எல்லாமே இந்த பிஹெச் சேஞ்சஸை பராமரிக்கிறதுக்காகவே செலவழிக்க போகும்போது அதோட வளர்ச்சி பாதிக்கப்படும். இதனால இந்த பிஹெச் மாற்றம் தினசரி நடைபெறாமல் இருக்கிறத நம்ம கண்காணித்தல் மிக அவசியம். அதுக்காக ஒருவேளை நம்ம பண்ணை குளங்களில் இந்த மாதிரி அதிகப்படியான மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னா அந்த சாயங்கால நேரங்களில் நம்ம ஒரு பகுதி நீர் பரிமாற்றம் செய்யலாம். இல்லைன்னா மொலாசஸ் அந்த மாதிரி பயன்படுத்தி பிஹெச் அளவை நம்ம குறைக்கணும். அடுத்ததாக காரத்தன்மை. தண்ணியில் காணப்படுற காரத்தன்மைக்கு முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற கார்பனேட், பைகார்பனேட், ஹைட்ராக்சைல் அயனிகள் இதெல்லாம். இதோட அளவு நம்ம ஏற்கனவே 60லேருந்து 30 மில்லிகிராம் பெர் லிட்டரில் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த அளவுக்குள்ளக்க இருக்க போகும்போது இந்த உங்களுக்கு தினசரி மாறுபாடும் அதிகமாக இருக்காது. ஒருவேளை நம்மளோட ஆதார நீரில் இந்த 60க்கும் குறைவாக இந்த காரத்தன்மை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த தண்ணியோட காரத்தன்மையை அதிகரிக்கிறதுக்காக நம்ம சுண்ணாம்பை பயன்படுத்தி அதிகரிக்கலாம். இதே இது இந்த காரத்தன்மை அளவு ரொம்ப அதிகமாக இருக்குது, எனக்கு அதை குறைக்கணும் அப்படின்னா இது உள்நாட்டு உவர் நீர்களுக்கு பொருந்தும். இதுக்கு நம்ம ஜிப்சம் நம்ம யூஸ் பண்ணோம். ஜிப்சம்னா கால்சியம் சல்ஃபேட், அதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் காரத்தன்மை உங்களுக்கு குறைக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கால்சியம் மெக்னீசியம் அயனிகள். இது கடல் நீரில் நம்ம இறால் வளர்க்குறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான அயனிகள் எல்லாமே கடல் நீர்லேயே காணப்படும். சோடியம், கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம் எல்லா அயனிகளும் தேவையான ரேஷியோவில் கடல் நீரில் இருக்கும். ஆனால் உள்நாட்டு உவர் நீரில் நம்ம குறைந்த உப்புத்தன்மை கொண்ட நீர், அதாவது 0.5லேருந்து 15 ppd வரையிலான தண்ணியில் நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா நம்ம தாது உப்புகள் இடுறது ரொம்ப அவசியம். அதுலேயும் முக்கியமாக இந்த கால்சியமும் மெக்னீசியமும்
ரொம்ப இன்றியமையாத தாது உப்புக்கள். ஏன்னா இறாலோட ஓடுகள் வந்து எப்பயுமே அது வந்து உரிச்சிட்டு திரும்ப இன்னொரு தோலை உற்பத்தி செய்து அது வளரக்கூடியது. அப்போ இந்த புதிய ஓடை அது உருவாக்குறதுக்கு இந்த கால்சியமும் மெக்னீசியம் அயனிகள் வந்து ரொம்ப இன்றியமையாத தேவையான ஒன்றாக திகழ்கிறது. அதனால நம்ம வளர்ப்பு காலங்களில் இந்த கால்சியத்தை சுண்ணாம்பா நம்ம கொடுக்கலாம், மெக்னீஷியத்தை ஜிப்சம் இல்லைன்னா மெக்னீஷியம் குளோரைடில் நம்ம வந்து வழங்கணும். இது வந்து நம்ம 15 நாளைக்கு ஒரு தடவையோ இல்லை 30 நாளைக்கு ஒரு தடவையோ நம்ம பரிசோதனை செய்து இந்த கால்சியமும் மெக்னீஷியம் ரேஷியோ வந்து உங்கள் தண்ணியில் 1-3% இருக்கிற மாதிரி பார்த்துட்டு நம்ம அந்த தண்ணிக்கு அப்ளை பண்ணணும். அடுத்ததான் நம்ம வந்து வளர்காலங்களில் பார்க்க வேண்டிய முக்கிய காரணின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன். தண்ணியில் கரைந்துள்ள உயிர்வளி எப்பயுமே 4 ppmக்கு அதிகமாக இருக்குன்னு அவசியம். இறால் வளர்ப்போர்கள் பெரும்பாலும் ஏரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஏரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உள்ள நம்ம இறால்கள் உயிரெடை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ 250 கிலோ உயிரெடை இருந்ததுன்னா 1 ஹார்ஸ் பவர் இருக்கிற ஏரேட்டர்ஸ் நம்ம ஆப்ரேட் பண்ணணும். நம்ம வளர்ச்சி காலங்கள் அதிகமாக நம்ம இறால்கள் வளரும். அப்போ அதோட உயிரெடை கூடிக்கிட்டே வரும். அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு 1 ஏரேட்டர் 2 ஏரேட்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம்பித்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தண்ணியில் காணப்படுற அம்மோனியா அளவு இறால்களை பொறுத்த வரைக்கும் 0.1 mg/லிட்டரை விட குறைவாக இருந்தால் தான் இறால் வளர்ப்புக்கு ஏற்றது. இதை விட அதிகமாகும் பட்சத்தில் இறால்கள் இறக்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த குளநீரில் அம்மோனியா உருவாகிறதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அதிகப்படியாக கொடுக்குற உணவுகள் வேஸ்ட் ஆகிற பட்சத்தில் அந்த உணவு அம்மோனியாவை உருவாக்கும். அதே மாதிரி தாவர மிதவை உயிரினங்கள் நம்ம தேவைக்கு அதிகமாக அடர்த்தியாக இருக்கிற பட்சத்தில் அவை வந்து இறந்து அந்த சிதைவுறுதல் நடைபெறும் போதும் இந்த அம்மோனியா உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த அம்மோனியானால உங்களுக்கு வந்து இறால்கள் வந்து இறக்குறதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இறால்களோட வளர்ச்சிதை மாற்ற கழிவு பொருளும் அம்மோனியா தான். அப்போ இறாலோட இரத்தத்திலிருந்து இந்த அம்மோனியா கழிவு அதோட செவில்கள் வழியாக நீருக்கு வெளியே வர முடியாமல் அதோட உடல்லே தேக்கம் அடைகிறனால அம்மோனியா நச்சு ஏற்பட்டு இந்த இறால்கள் இறக்குறதுக்கு ஏற்படும். ஸோ இந்த அபாயம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த அம்மோனியா அளவு 0.1 ppm விட குறைவாக இருக்கிறதுக்கு நம்ம பராமரிக்கணும். அதுக்கு நம்ம கழிவுகளை முறையாக அகற்றணும். இன்னொன்று, நம்ம ஜியோலைட்டை நம்ம பயன்படுத்தினோன்னா இம்மிடியேட்டாக நம்ம வந்து அந்த அம்மோனியா அளவை வந்து நம்ம குறைச்சிக்கலாம். அடுத்ததாக ப்ரோபயோட்டிக் பாக்டீரியாக்களை நம்ம பயன்படுத்துவதன் மூலமும் நம்ம அம்மோனியா பாதிப்பிலிருந்து நம்ம பாதுகாத்து கொள்ளலாம். கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய நீர்த்தர காரணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரைட் அயனி. இந்த நைட்ரைட் அயனி எப்போ உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அம்மோனியா வளர்ச்சிதை மாற்ற அந்த கழிவு பொருள் வந்து அடுத்ததாக வந்து நைட்ரைட்டாக மாறி நைட்ரேட்டாக மாறும் தண்ணியில். அப்போ ஆக்சிஜன் அளவு தண்ணியில் கம்மியாக இருக்கிற பட்சத்தில் இந்த நைட்ரைட் அப்படியே தேக்கமடைந்து நமக்கு தண்ணியில் அதிகப்படியாக மாறு போகும்போது இந்த நைட்ரைட் நச்சுத்தன்மை ஏற்பட்டு இறால்கள் சுவாச சிரமம், உணவு சாப்பிடாமை, வளர்ச்சி மந்தம், இறப்பு இந்த மாதிரிலாம் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த நைட்ரைட் அளவை குறைக்கிறதுக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனடியாக நம்ம வந்து நீர் பரிமாற்றம் செய்யணும். இல்லைன்னா ஆக்சிஜனை வந்து நம்ம இன்னும் சப்ளை அதிகப்படுத்துறதுக்கு ஏரேட்டர்ஸ் யூஸ் பண்ணணும். அடுத்ததாக ப்ரோபயோட்டிக் பாக்டீரியாக்கள், அதாவது நைட்ரிஃபைங் பாக்டீரியாக்களை நம்ம கொடுக்கணும். இது மூலமாக வந்து இந்த நைட்ரைட் அளவை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். தற்போது கூறிய தர அளவுகளில் நீர்த்தர மேலாண்மைகளை நாம் இறால் வளர்ப்பு குளங்களில் செய்யும் பட்சத்தில் இறால்கள் ஆரோக்கியமாக வளரும். இதனால் பண்ணையாளர்களுக்கு உரிய உற்பத்தியினை கிடைப்பதன் மூலம் அதிக லாபமும் ஈட்டலாம். பொன்னி, இறால் வளர்ப்பில் நீர்த்தர மேலாண்மை பத்தி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ச அருணா அவங்க சொன்ன விவரம் புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுது மருதாணி. இறால் வளர்ப்புல தண்ணியோட தரம் எவ்வளோ முக்கியமா இருக்குதுல்ல? ஆமா பிள்ளை, இனிமேலாவது இவங்க சொன்ன அளவிடெல்லாம் சரியா பரிசோதிக்கணும். அப்பதான் இழப்பை தடுக்க முடியும். சரியா சொன்ன. நானும் அதை தான் நினைச்சேன். நினைச்சது இருக்கட்டும் பிள்ளை, நேரத்துக்கு வீடு போய் சேருவோம். வா வா. விண்ணும் மண்ணும் புரியும் விந்தை விவரம் என்னவென புரிந்து கொண்டால் வீழும் மழைநீர் வீணாகாமல் விளைநிலம் திருத்தி வேளாண்மை செய்தால் மண்ணெல்லாம் பொன்னாகும். விண்ணும் மண்ணும் புரியும் விந்தை விவரம் என்னவென புரிந்து கொண்டால்
விழும் மழை நீர் வீணாகாமல் விளைநிலம் திருத்தி வேளாண்மை செய்தால் மண்ணெல்லாம் பொன்னாகும். மண்ணெல்லாம் பொன்னாகும். இந்த மண்ணெல்லாம் பொன்னாகும். மக்கள் பங்கேற்புடன் கூடிய மகத்தானதொரு புதிய தேசிய மானாவாரி நீர்வடி பகுதி மேம்பாட்டு திட்டம் வந்தது, அதனால் மண்ணெல்லாம் பொன்னாகும். மக்கள் பங்கேற்புடன் கூடிய மகத்தானதொரு புதிய தேசிய மானாவாரி நீர்வடி பகுதி மேம்பாட்டு திட்டம் வந்தது, அதனால் மண்ணெல்லாம் பொன்னாகும். மண்ணெல்லாம் பொன்னாகும். இந்த மண்ணெல்லாம் பொன்னாகும். இயற்கை வளங்களை இமை போல் காத்து ஏற்ற விளைபொருட்கள் போட்டு பயிர் பெருக்கி எழில்மிகு பசுமை மரம் பல வளர்த்து இயற்கை வளங்களை சீர் செய்வதனால் மண்ணெல்லாம் பொன்னாகும். இயற்கை வளங்களை இமை போல் காத்து ஏற்ற விளைபொருட்கள் போட்டு பயிர் பெருக்கி எழில்மிகு பசுமை மரம் பல வளர்த்து இயற்கை வளங்களை சீர் செய்வதனால் மண்ணெல்லாம் பொன்னாகும். மண்ணெல்லாம் பொன்னாகும். இந்த மண்ணெல்லாம் பொன்னாகும். மானாவாரி நிலமதில் மகசூல் தானாய் மிகுந்திடும் இரவை நிலம் போல வீணாகும் நீர் விரயம் தவிர்த்தால் வேலை வாய்ப்பு வரும், வாழ்க்கை தரம் கூடும், மண்ணெல்லாம் பொன்னாகும். மானாவாரி நிலமதில் மகசூல் தானாய் மிகுந்திடும் இரவை நிலம் போல வீணாகும் நீர் விரயம் தவிர்த்தால் வேலை வாய்ப்பு வரும், வாழ்க்கை தரம் கூடும், மண்ணெல்லாம் பொன்னாகும். மண்ணெல்லாம் பொன்னாகும். இந்த மண்ணெல்லாம் பொன்னாகும். மண்ணெல்லாம் பொன்னாகும். மண்ணெல்லாம் பொன்னாகும். வேளாண் திட்டங்கள். தோட்டக்கலை மேம்பாட்டிற்கான திட்டங்கள். இந்திய அரசானது பழங்கள், காய்கறிகள், பூக்கள் போன்ற பல்வேறு தோட்டக்கலை பொருட்களின் உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கத்துடன் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. தோட்டக்கலை என்பது விவசாயத்துறையின் ஒரு அங்கமாகவே திகழ்ந்து வருகிறது. விவசாயம் என்பது பெரிய அளவில் செய்யப்படுவது. ஆனால் தோட்டக்கலை என்பது பெரிய அளவிலும் செய்யப்படும், சிறிய அளவில் வீட்டிலும் வீட்டை சுற்றியுள்ள இடங்களிலும் செய்யத்தக்கது. இதன் முன்னேற்றத்திற்காக தோட்டக்கலையின் ஒருங்கிணைந்த மேம்பாட்டிற்கான இயக்கம் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது. இத்திட்டத்தின் மூலம் பழங்கள், காய்கறிகள், கிழங்கு, காளான்கள், மசாலா பொருட்கள், பூக்கள், நறுமணச் செடிகள், தேங்காய், முந்திரி ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த மேம்பாட்டிற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. 2050ஆம் ஆண்டுக்குள் 650 மில்லியன் மெட்ரிக் டன் பழங்கள் மற்றும் காய்கறிகள் உற்பத்தி இலக்கை அடையச் செய்வதே இத்திட்டத்தின் குறிக்கோள்.
இத்திட்டமானது தோட்டக்கலை பயிர்களின் உற்பத்தி, அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை, குளிர்பதன கிடங்கு வசதி அமைத்தல் போன்ற பல துணை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. பழங்கள், காய்கறிகள், அலங்கார தாவரங்கள் போன்ற தோட்டக்கலை பயிர் உற்பத்தி மற்றும் மேம்பாட்டை அதிகரிக்க இத்திட்டம் உதவுகிறது. குறிப்பாக சிறு விவசாயிகளுக்கும் தரமான இடுபொருட்கள் மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை பருவகாலத்திற்கு ஏற்ப வழங்குவதன் மூலம் அவர்களுக்கு ஆதரவளித்து ஒருங்கிணைந்த மற்றும் உள்ளடக்கிய தோட்டக்கலையை உருவாக்குகிறது. அறுவடைக்குப் பிறகு ஏற்படும் இழப்புகள் தோட்டக்கலையின் சவால்களுள் ஒன்றாகும். இந்த இழப்புகளை குறைக்க சிப்பம் கட்டும் இல்லங்கள், குளிர்பதன கிடங்குகள் போன்ற கட்டமைப்பு வசதிகளையும் இத்திட்டத்தின் வாயிலாக அரசு மேற்கொள்கிறது. மேலும் தோட்டக்கலை பொருட்களுக்கு நல்ல லாபம் பெற அவற்றை மதிப்பு கூட்டும் கட்டமைப்புகளும் ஏற்படுத்தப்படுகின்றன. இவற்றிற்கான பயிற்சி மற்றும் தொழில்நுட்பங்கள் விவசாயிகளுக்கு வழங்கப்படுகின்றன. ஒட்டுமொத்த உள்நாட்டு தோட்டக்கலை துறையை வலுப்படுத்தி தன்னிறைவு அடையச் செய்வதில் இத்திட்டம் பெரும் பங்கு வகிக்கிறது. தேசிய தோட்டக்கலை இயக்கம் தோட்டக்கலைத் துறையின் முழுமையான வளர்ச்சியை மேம்படுத்துவதை நோக்கமாகக் கொண்ட ஒரு இந்திய அரசின் திட்டமாகும். இது தோட்டக்கலை உற்பத்தி, தொழில்நுட்பம் மற்றும் சந்தைப்படுத்துதல் ஆகிய துறைகளில் கவனம் செலுத்துகிறது. புதிய தொழில்நுட்பங்களை பரப்புதல், தோட்டக்கலை பணிகளை இயந்திரமயமாக்குதல், பயிரிடும் பரப்பை அதிகரித்தல், நீர்ப்பாசன வசதியை மேம்படுத்துதல், சந்தைப்படுத்தலுக்கான உட்கட்டமைப்பை ஏற்படுத்துதல் போன்ற செயல்பாடுகளை இது மேற்கொள்கிறது. இவ்வியக்கம் மாநில தோட்டக்கலையின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மானியங்களை விவசாயிகளுக்கு வழங்குவதன் வாயிலாக தோட்டக்கலை மேம்பட்டு வருகிறது. பிரதம மந்திரியின் நுண்ணீர் பாசன திட்டம் மூலம் தோட்டக்கலை பயிர்களுக்கு சொட்டு நீர் மற்றும் தெளிப்பு நீர் பாசன கருவிகள் அமைக்க மானியம் வழங்கப்படுகிறது. இதில் சிறு குறு விவசாயிகள் 100% மானியமும், இதர விவசாயிகள் 75% மானியமும் பெறுகின்றனர். திட்ட மானியம் ஒரு விவசாயிக்கு 5 ஹெக்டர் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வளமான பயிர் உற்பத்திக்கு தரமான நடவுச் செடிகள் வேண்டும். இதை உறுதி செய்யும் பொருட்டு அரசு உயர்தர நடவு செடி உற்பத்திக்கான நாற்றாங்கால் அமைக்க 1 ஹெக்டருக்கு 10 லட்சம் வரை மானியம் வழங்குகிறது. இது மட்டுமல்லாது திசு வளர்ப்பு தொழில்நுட்ப மேம்பாட்டிற்காக புதிய திசு வளர்ப்பு கூடம் அமைக்க 50 லட்சம் வரை மானியம் வழங்குகிறது. பழங்கள், காய்கறிகள், நறுமண மலர்கள், மலைப்பயிர்கள் உள்ளிட்ட தோட்டக்கலையின் சாகுபடி பரப்பை அதிகரிக்கும் பொருட்டு அரசு 40% வரை மானியம் வழங்கி ஊக்குவிக்கிறது. தோட்டக்கலை சார்ந்த காளான் உற்பத்திக்கும் அரசு 40% மானியம் வழங்குகிறது. மேலும் காளான் வித்து உற்பத்தி கூடம் அமைக்க 6 லட்சம் வரை மானியம் வழங்குகிறது. சாகுபடியை நிறுத்திய பழைய தோட்டங்களை புதுப்பிக்கவும் அரசு பல்வேறு முன்னெடுப்புகளை செய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மா, முந்திரி போன்ற பழைய தோட்டங்களை புனரமைக்க 50% மானியம் வழங்குகிறது. தோட்டக்கலையின் நீர் தேவையை பூர்த்தி செய்ய நீராதாரம் மிகவும் முக்கியமாகும். இதனை கருத்தில் கொண்டு சமூக நீர்த்தேக்கம் மற்றும் தனிநபர் நீர்த்தேக்கங்கள் அமைக்கவும் நிதி உதவி வழங்கி வருகிறது. பாதுகாக்கப்பட்ட சூழலில் பயிர் சாகுபடி செய்தல் தோட்டக்கலையின் நவீன முறையாகும். இவற்றை மக்களிடம் கொண்டு சேர்க்க அரசு உதவுகிறது. பசுமை குடில், நிழல்வளை குடில், பறவை தடுப்பு வலை, பிளாஸ்டிக் நிலப்போர்வை போன்றவற்றிற்கு 50% மானியம் வழங்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் ஒருங்கிணைந்த உர மேலாண்மைக்கான மானியம், தேனீ வளர்ப்புக்கான மானியம், இயந்திரமயமாக்கலுக்கான மானியம், அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மைக்கான மானியம் என பல்வேறு மானியங்களை வழங்கி அரசு தோட்டக்கலை விவசாயிகளின் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதி வட்டாரத்திலுள்ள தோட்டக்கலை உதவி அலுவலர், தோட்டக்கலை அலுவலர் அல்லது தோட்டக்கலை உதவி இயக்குனரை அணுகவும். தோட்டக்கலையின் நேரமீது, தொழில்நுட்பங்கள் கூறுமீது, வாட்டமின்றி வாழ்வதற்கு வழிவகை சொல்லும் பாடமிது. தோட்டக்கலையின்
தொழில்நுட்பங்கள் கூறுமீது பாட்டமின்றி வாழ்வதற்கு வழிவகை சொல்லும் பாடமீது. இதனை கேளுங்கள் என்றும் இனிதாய் வாழுங்கள், இதனை கேளுங்கள் என்றும் இனிதாய் வாழுங்கள். தோட்டக்கலையின் நேரமீது தொழில்நுட்பங்கள் கூறுமீது பாட்டமின்றி வாழ்வதற்கு வழிவகை சொல்லும் பாடமிது. அழகிய மலர்களின் தோட்டங்கள், அற்புத காய்கறி தோட்டங்கள், அழகிய மலர்களின் தோட்டங்கள், அற்புத காய்கறி தோட்டங்கள், பழவகையின் தேரோட்டங்கள், பாதையில் புதுவகை மாற்றங்கள். பழவகையின் தேரோட்டங்கள், பாதையில் புதுவகை மாற்றங்கள். தோட்டக்கலையின் நேரமீது தொழில்நுட்பங்கள் கூறுமீது பாட்டமின்றி வாழ்வதற்கு வழிவகை சொல்லும் பாடமிது. மூலிகை பயிர்களும் முகம் காட்டும், நறுமணப் பயிர்களும் தலை நீட்டும். மூலிகை பயிர்களும் முகம் காட்டும், நறுமணப் பயிர்களும் தலை நீட்டும். அந்நிய நாடுகள் வரவேற்கும், அது நம் வாழ்வை வளமாக்கும். அந்நிய நாடுகள் வரவேற்கும், அது நம் வாழ்வை வளமாக்கும். தோட்டக்கலையின் நேரமீது தொழில்நுட்பங்கள் கூறுமீது பாட்டமின்றி வாழ்வதற்கு வழிவகை சொல்லும் பாடமிது. ஓஹோ, தோட்டக்கலையின் நேரமீது தொழில்நுட்பங்கள் கூறுமீது பாட்டமின்றி வாழ்வதற்கு வழிவகை சொல்லும் பாடமீது. இதனை கேளுங்கள் என்றும் இனிதாய் வாழுங்கள், இதனை கேளுங்கள் என்றும் இனிதாய் வாழுங்கள். தோட்டக்கலையின் நேரமீது தொழில்நுட்பங்கள் கூறுமீது பாட்டமின்றி வாழ்வதற்கு வழிவகை சொல்லும் பாடமீது. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி ஏ. சூரியகுமார். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.